ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஜிவிபி பேர்ட் சேவரி. நம்மளோட ஜிவிபி பேர்ட் சேவரியில் பார்த்தீங்கன்னா கேஜி செட்டப் எல்லாமே நியூவாக பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட கேஜி செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா வெளியே மாடி படிக்கட்டுக்கு கீழே தாங்க வச்சுருக்கோம். அதனால் டேரெக்ட் வெயில் பார்த்தீங்கன்னா கேஜிக்கு அப்படியே அடிக்கும். அதனால் பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பு நிறைய ஏற்படும். அதனால் நம்ம ஸ்க்ரீன் வச்சு நம்ம ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருக்கோங்க கேஜிக்கு மூடி வைக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டிஷன் கேஜி. இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோங்க. ரிங் ஒன்று, நான் ரிங் வெரைட்டி ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பர்ச்சீஸோட சிக்ஸுங்க. அல்பினோ இந்த லுட்டினோ எல்லாமே நம்ம சிக்ஸ் இது நம்மக்கிட்ட இறங்கினது. இதெல்லாம் நம்ம சேல்ஸ்க்கு இல்லாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இதில் பேர் வந்ததுன்னா நம்ம பிரித்து போடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோங்க, மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா கேஜி செட்டப்புங்க. சைனா கேஜி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 கேஜி வச்சுருந்தோம். இப்போ இன்னும் 2 கேஜி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம டோட்டலாக 6 கேஜி வச்சுருக்கோங்க. 6 கேஜியில் ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்பினோ அண்ட் லுட்டினோ ஹெலிகாப்டர் பர்ச்சீஸ் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்போ ஹெலிகாப்டர் பர்ச்சீஸ் அண்ட் ஆலிவ் கிரீன் ஹெலிகாப்டர் பர்ச்சீஸ் ஒரு பேர் வச்சுருக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்பினோ பீச்சிங். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அல்பினோ பீச் நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்லைனு ப்ளூ ஆப்லைன் நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைனா கேஜில் தான் விட்டுருக்கோம். அதுக்கான ப்ரீடிங் பாக்ஸ் செட்டப்பு எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா சைட்லேயே வெளியே கொண்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஜிக்குள்ளே தாங்க ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருந்தோம். இப்போ நம்ம இடம் தாராளமாக இருக்கிறதுனால நம்ம வெளியே ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஃபியூச்சர்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கும் ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா பாட்டு உள்ளே வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அதனால் பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வெளியே ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணிடலாம். இப்போ தான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சைனா கேஜி ஃபிட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கோங்க. கேஜி செட் பண்ணப்போ வீடியோ எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருந்தோம். எடிட் பண்ணி எல்லாமே ரெடியாக தாங்க வச்சுருந்தோம். யூடியூப்பில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மலையில் மொபைல் நனைஞ்சி மொபைல்லேருந்து வீடியோ எல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. கடையில் கொடுத்து மொபைல் ஃபோன் ரெடி பண்ணி இப்போ தாங்க மொபைல் ஃபோன் கைக்கு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம கேஜி செட்டப் எல்லாம் வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.